இந்த பாரு, இங்க என்ன நீ கவனிக்கணும்னா, உலகில் நம்ம 800 கோடி மக்கள் இருக்கோம். 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு. இந்த 2.5 விழுக்காடு தான் இருக்கு. 2.5 விழுக்காடு தான் இருக்குன்னு இந்த உலக நாட்டு தலைவன்லாம் கூடி என்ன பண்ணிருக்கணும், இதை 20 விழுக்காடா உயர்த்துவது அப்படின்னு சிந்திக்காம 2 விழுக்காடு தான் இருக்கா, அப்ப வித்தா நல்லா காசு ஆக்கலாம். ஏன்னா அத்தியாவசிய பொருள், உயிர் தேவையான பொருள். அப்ப நீர் என்பது சந்தையாக்கிட்டான். இதனால என்ன பிரச்சனை, நீ வாங்கி குடிச்சிருவ. உனக்கு அழைச்சு பேசினா கொடுவையில கொண்டாடுவான், போத்தல கொண்டாடுவான். தாகம்னா அண்ணாச்சி ஒரு அக்குவப்பனா கொடுங்க, ஒரு கிண்ணலே கொடுங்கன்னு. மான் என்ன செய்யும், மயில் என்ன செய்யும், காக்கை என்ன செய்யும், கொக்கு என்ன செய்யும், பூனை என்ன செய்யும், நரி என்ன செய்யும், புலி என்ன செய்யும், சிங்கம் என்ன செய்யும், சிட்டி என்ன செய்யும், என்ன செய்ய, அதெல்லாம் செத்தா நீ எப்படி வாழ்வ? நீ இல்லாமல் அவை எல்லாம் வாழும், அவை இல்லாமல் நீ வாழ முடியாது. இந்த உயிரியல் உண்மையை நீ உணராத வரை உனக்கு வாழ்வில்லை. நல்லா கவனிச்சுக்க. இந்த பாரு, 97.5 விழுக்காடு கடல் நீர் இருக்கு. ஆனா 2.5 விழுக்காடு தான் நம்ம குடிநீர் இருக்கு. உலகில் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு. அப்ப 800 கோடி மக்கள்ல 700 கோடி மக்களுக்கு தண்ணி இல்லை. இப்ப என்ன சொல்றான் ஐநா, என்ன சொல்லுது, இந்த பூமி நீரற்ற நிலமா மாறிடுச்சுன்னு ஒரு அறிக்கை விட்டு போயிட்டான். உன் தமிழ்நாடு என்ன சொல்லுது, 10 மாவட்டங்கள்ல நிலத்துக்குள்ள நீர் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருது. அவ்வளவுதான் சமூக பொறுப்பு, அரசின் கடமை, அவ்வளவுதான். அவன் என்ன செஞ்சிருக்கணும், அந்த இடத்துல நிலத்தடி நீரை உயர்த்துறதுக்கு என்னடா வழின்னு திட்டம் சிந்திச்சிருக்கணுமா இல்லையா? இல்ல, அவன் தான் 1,35,31 லட்சத்துக்கு 5,000 ரூபாய் பேங்க்ல போட்டான். வாக்கா வந்துடும், ஜெயிச்சிருவோம், மறுபடியும் வந்துருவோம். அந்த மப்பிள தரானே, நீ சிந்திக்க மாட்டேன். ஏன்னா உன் கையில வீரன் இருக்கான். உடச்சு ஊத்தி ஊத்தின்னு வச்சுக்கா, அப்படியே வீரன் வீரன் அதான் வீரன். ஏண்டா குவாட்டர் போத்தலுக்கு சாராயத்துக்கு அவனாது வீரன் பேர் வைப்பானா? ஏய், அப்ப பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ், நம்ம பாட்டன் தீரன், சின்ன மலை, புலித்தே, மருதுவண்டிக்கெல்லாம் என்னடா பேர் வைக்கிறது? ஆஃப் குவார்டர்னு வைக்கிறதாடா? கால கொடுமைய. சாராய போத்தலுக்கு வீரன் பேர் வச்ச ஒரு சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க நீ. இங்க பாரு, பாத்துக்க. ஐநா அறிக்கை சொல்லுது, திவாலாகி போயிடுச்சு, பூமிக்குள்ள தண்ணி இருக்காதுன்ட்டு. எப்படி உன் பிள்ளை வந்து கணக்கில்லாத நீர்த்தேக்கங்கள், நீ விண்வெளியில பறந்து போகும்போது குனிஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, உன் தேகத்துல எப்படி தேமல் திட்டு இருக்குமோ அப்படி என் தேசத்துல நீர் தேமல் திட்டு எங்க பார்த்தாலும், கண்மா, ஏரி, குளம், குட்டை, தாங்கல், ஏந்தல், எண்ணப்பட்ட ஊரணி, ஏகப்பட்ட நீர்த்தேக்கங்களை வெட்டி உருவாக்கிடுவேன். எந்த உயிரையும் தண்ணீர் இல்லாம தவிக்க விட மாட்டேன். பாரு, பாம்பு என்ன பாடுபடுது, கொத்த வர்ற விஷப்பாம்பு தாகத்துக்கு நிக்குது, தண்ணியை குடிக்கிறான், குடிக்குது. பாரு, அடுத்து பாரு, பாரு, இங்க பாரு, இங்க பாரு, அணில் கையெடுத்து கும்பிட்டு தண்ணி கேட்கிறத பாரு. உலக உயிர்களுக்கு செய்யற பச்சை துரோகம், துரோகம். 400 அடிக்கு கீழே போய் குழாய் போட்டு உறிஞ்சிரியே, இந்த வேப்ப மரம் 400 அடிக்கு கீழே வேற விடுமா? சிந்திக்க வேண்டாமா? சிந்திச்சிருந்தா நீ உதயசூரிய ரெட்டலைக்கு போடுவியா? போட்டு எங்களத்துக்கு ரோட்ல போடுவியா? பாரு, தண்ணி இல்லாம இந்த உயிரினங்கள் அலையிறத பாரு. குரங்க பாரு, மாட பாரு. பாரு, இதெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா உலகம்னு ஒன்று எப்படி இருக்கும், பூமின்னு ஒன்று எப்படி இருக்கும்? அப்ப என்ன பண்றேன், தண்ணீரின் தேவையில் உன் மகன் தன்னிறைவில் அடைகிறேன். நானே எனக்கு வேண்டிய நீரை தேக்கி நீர் பற்றாக்குறை என்கிற சொல் இல்லாது ஒழிக்கிறேன். எவனுக்கிட்டே நான் வந்து உட்கார்ந்தவன கன்னடர்களுக்கு, கேரளாவில் இருக்கிற தலைவர்களுக்கு சொல்லுவேன், நீங்க எனக்கு தண்ணி தர வேண்டாம். அது மாதிரி என்கிட்ட இருந்து எதுவும் உங்களுக்கு வர வேண்டாம். எது வர வேண்டாம்? நரிமணம் பெட்ரோல், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம். நீ என்ன இங்குவிரு, நீ இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் இல்ல. ஐயா கருணாநிதி, ஐயா எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா எப்படிப்பட்ட வீரன் தெரியுமில்ல? 22 நாடுகள் எதிர்த்து போர் புரிந்த போதும் எந்த நாட்டு படையும் துணை கிடையாமல் தன் நாட்டு வீரர்களை 25,000 பேரை வைத்து போர் செய்த மாபெரும் வீர மரவனின் மக்கள் நாங்க. நீ இந்த ஆட்டம்லாம் வேற, நான் கூண்டுக்குள்ள இருந்து கூறேன், அதனால கேட்கல. கூரையில ஏறி கூவிட்டான்னு வச்சுக்க, என்னைய நீ திரும்பி பார்க்காம போக முடியாதப்பா, திரும்பி பார்க்காம போக முடியாது. அடுத்து என்ன பண்றேன், சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைங்கிறான். இப்ப என்ன பண்றேன், நீர் வந்துட்டேன், இப்ப நீரை கொடுத்துட்டேன், இப்ப வயிறுக்கு வாரேன். வயிறுக்கு என்ன செய்யணும், வேளாண்மை நான் செய்யணும். அதனால உழவே தலைன்னு வேளாண்மையை அரசு பணியா மாத்திரேன்.
சுழந்து மேற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். விருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. வேளாண்மை என்பது என் அன்பு மக்களே தொழில் அல்ல. வேளாண்மை என்பது தொழில் அல்ல. ஆடு மாடு வளர்த்தல் தொழில் அல்ல. நெசவு தொழில் அல்ல. பனை மரத்திலிருந்து தென்னை மரத்திலிருந்து பால் எடுப்பது தொழில் அல்ல. என்னது? பண்பாடு, நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய மரபு. ஆதியில் நாம் செய்தது ஆடு மாடு வளர்த்தலும் வேளாண்மையும் தான். அதனால அது தொழில் அல்ல. ஏன் தொழில் அல்ல? நம்ம அப்பா என்ன சொல்றாங்க, நம்மாழ்வார், தாய் தன் பிள்ளைக்கு பால் ஊட்டுவது போல பூமி தாய் சோறு ஊட்டுவது தொழில் அல்ல. தாய் பிள்ளைக்கு பால் ஊட்டுவது தொழிலா? இல்லை, இல்லை. அது வாழ்க்கை முறை, அது உயிரியல் உறவு. அது மாதிரி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவது தொழில் அல்ல, பண்பாடு, கலாச்சாரம், வாழ்க்கை முறை, கலாச்சாரம். அதனால்தான் அக்ரிகல்ச்சர்னு வச்சான். நம்ம கலாச்சாரத்தை அவன் எடுத்துட்டு போய் வெள்ளக்கார விவசாயம் வேளாண்மை ஒரு கலாச்சாரம்னு அக்ரிகல்ச்சர், அதான் அதுக்கு பேர். இதுக்கு மேல இந்த பாடத்தை நான் கல்லூரியில் நடத்தினா மாசம் 5 லட்சம் சம்பளம் கொடுத்துருப்பான். நல்லா கவனிச்சுக்கணும், புரியுதா? ஏன்னா படிக்கும்போது ஒழுங்கா படிக்காம உங்களுக்காக படிச்சு படிச்சு ராப்பகலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், கத்திக்கிட்டு இருக்கேன் பாரு. இங்க பாரு, அது ஒரு வாழ்க்கை முறை, தொன்று தொட்டயம், அது பண்பாடு. அப்ப உலக உயிர்களின் உயிர் தேவை என்பது உணவு தேவையா இருக்கு, நீர் தேவையா இருக்கு. இது ரெண்டையும் நிறைவேற்ற வேண்டியது அரசின் கடமை. அரசின் கடமை, ஒரு அரசின் பொறுப்பு. பசி இல்லாத சமூகம் படைப்பதும், எல்லாருக்கும் வீடு கொடுப்பதும், உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்க உறைவிடம், அதாவது உறைவிடம், உறையுள், இது 3 கொடுப்பது ஒரு அரசின் மிகப்பெரிய பொறுப்பு. இது 3ஐயும் கொடுக்கலைன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்ற பெருந்தகை சொல்றார், அந்த நாடு குற்ற சமூகமாக குற்ற நாடாக மாறிடும். கொலை, கொள்ளை, தாலியறுப்பு, வெட்டு, குத்து, திருட்டு பெருகிரும்னாங்கிறார். அதை ஒழிக்கணும்னா நான் இது 3ஐயும் நான் கொடுத்துறேன், உனக்கு கொடுத்துறேன். வேளாண்மையை கைவிட்ட நாடு எல்லாம் பிச்சை எடுக்குது. அந்த நிலைமை வெனிசுலா, சோமாலியா, இந்த நிலைமை எரித்திரியா, எத்தியோப்பியா, அந்த மாதிரி என் நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு என் கனவு என்னன்னா, நானே வேளாண்மையை செஞ்சிடறேன், வேளாண்மையை அரசு பணியா மாத்திடுறேன். ஒரு விவசாயி தற்கொலை என்று சாகிறான் என்றால் அது நாடு இல்லை, சுடுகாடு. அவன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அது நாடு. ஏன்னா இன்னைக்கு அவன் சாகிறாங்கிறது உனக்கு செய்தி, நாளைக்கு நீ சோறு இல்லாம சாக போறாங்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை, முன்ன அறிவிப்பு, ஒரு அபாய சங்கு. கடைசி 10 ஆண்டுகளில் விவசாயிகளின் தற்கொலை அதிர்ச்சி தரும் புள்ளி விவரங்களை பாரு. 515 பேர் செத்துருக்கான். எப்படி எப்படி? அப்படி பீடி வித்தவன், சுருட்டு வித்தவன், சிகரெட் வித்தவன், பான் பராக்கு வித்தவன், சாராயம் வித்தவன் செத்ததா இல்லையே? கார் வித்தவன், மோட்டர் பைக்கு, உலகத்துக்கு சோறு போடுற ஆத்தால பண்ணும். எதுக்குடா சாகணும்? எதுக்குடா சாகணும்? எதுக்கு சாகணும்? எதுக்கு சாகணும்? நீ கார் இல்லாம வாழ்வ, நீ மோட்டர் பைக் இல்லாம வாழ்வ, செல்போன் இல்லாம வாழ்வ, டிவி இல்லாம வாழ்வ, ஏசி இல்லாம வாழ்வ. ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் நீ வாழ்வியா? கேட்டு பாத்துக்க, கேட்டு பாத்துக்க. கொரோனா வந்துச்சு, என்ன பண்ண? செல்போன் வாங்க போனியா? டிவி வாங்க போனியா? தங்க வாங்க போனியா? உடை வாங்க போனியா? கார் வாங்க போனியா? எங்க போன? எங்க மளிகை கடை திறந்திருக்கு, எங்க காய்கறி கடை திறந்திருக்குன்னு தேடிட்டு இருந்தா. அப்ப என்ன தெரியுது? எது இல்லாமலும் முன்னால் வாழ முடியும், நீரும் சோறும் இல்லை என்றால் வாழ முடியாது. அப்ப இதை தருவன் யார்? விவசாயி. விவசாயி. அதனால்தான் உழந்தும் உழவே தலைங்கிறான். உழவுதான்டா உலகத்தின் தலை சிறந்தது. அன்பு சொந்தங்களே, இந்த உலகத்தில் ஒரே ஒரு சாதிதான் உயர்ந்த சாதி, ஒரே ஒரு குடி. அது உழைத்து விளைய வச்சு அறுவடை செய்து உலகத்துக்கு சோறுற்ற உழவர் குடிதான் உலகத்தின் தலை சிறந்த குடி.